இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் வேரியபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் எங்களுடைய ஜாவா ப்ரோக்ராமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. டேட்டா டைப்ஸ் வந்து அதுக்காக நாங்கள் 8 விதமான டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் நார்மலாக எங்களோட ப்ரோக்ராமில் என்னென்ன மாதிரியான டேட்டாஸ் நாங்கள் சேவ் பண்ண விருப்பப்படுவோம். நார்மலாக நாங்கள் நியூமரிக் டேட்டாஸ் இருக்குது, அது வந்து முழு இலக்கங்களை நாங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ முழு இலக்கங்களை சேவ் பண்ணுறதுக்காக ரெண்டு டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்ட், மற்றது லோங். ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து நாங்கள் ஹோல் நம்பர்ஸ், அதாவது முழு இலக்கங்களை சேவ் பண்ணுறதுக்கு பாவிக்கிறோம். இப்போ டெசிமல் நம்பர்ஸ் உங்கள்கிட்ட ஏதாவது தசமதானத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை சேவ் பண்ணுறதுக்கு டபுள் இல்லாட்டிக்கு ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுவரை வந்து தசமதானத்தில் இருக்கிற இலக்கங்களை சேவ் பண்ணுறதுக்கு. அதை விட உங்களுக்கு கேரக்டர்ஸ் அல்லது ஒரு கொஞ்சம் எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை எப்படி சேவ் பண்ணுறதுனா ஒன்று சார் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டிக்கு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் வந்து டேட்டா டைப் இல்லை, அது ஒரு கிளாஸ், பட் நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அதை விட ஏதாவது ட்ரூ அல்லது ஃபோல்ஸ் அப்படி ஒரு டேட்டா டைப் நாங்கள் ட்ரூ அல்லது ஃபோல்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டேட்டா டைப் வந்து பூலியன். ஓகே, ஸோ டோட்டலாக இப்போ இதில் இன்ட் யூஸ் பண்ணலாம், லாங் இருக்குது, டபுளும் ஃப்ளோட்டும் வந்து தசமதானம் சேவ் பண்ணுறதுக்கு, சார் வந்து கேரக்டர்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு, பூலியன் வந்து ட்ரூ ஓ ஃபால்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் ஒரு முழு இலக்கம் மட்டும் நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். அதாவது வந்து இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 10 எடுத்து சேவ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ 10 வந்து ஒரு முழுமையான இலக்கம். இப்போ நாங்கள் இன்ட் அல்லது லாங் பாவிக்கலாம். நான் வந்து இன்ட் பாவிக்க போகிறோம். சரியா? இன்ட் ஸ்டூடெண்ட் ஐடி. நீங்கள் ஃபஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா இன்ட்னு டேட்டா டைப் எழுதணும், அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் ஒன்று விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேரியபிளோட நேம் எழுதுவீங்க. இப்போ வேரியபிளோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. நீங்கள் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிக்குள்ள நீங்கள் மறக்கக்கூடாது, ஒரு நாள் நாங்கள் நடுவில் ஸ்பேஸ் விடக்கூடாது, இந்த மாதிரி ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகே, இது ஒரு பிழையான வேரியபிள் நேம். அதோடு நாங்கள் எங்களோட ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் நம்பர்ஸ் போடக்கூடாது. எங்களோட வேரியபிள் நேமுக்கு நாங்கள் நம்பர் போடக்கூடாது, பட் நீங்கள் கடைசியில் நம்பர் போடலாம், அது ஃபைன். ஓகே, ஸோ இது இன்ட் ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ இது நீங்கள் செமிகோலன் போட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த லைனில் நீங்கள் செமிகோலன் போடணும். அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகே, இந்த இடத்துல வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கு நாங்கள் எப்படி வேல்யூ சேவ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நான் 10 எழுத போகிறேன். இப்போ என்ன செய்யணும்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் சைன், இது வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், பக்கத்தில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்கன்னு போட்டுட்டு செமிகோலன் போடுறோம். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் இதில் வந்து வேல்யூ அசைன் பண்ணி இருக்கிறோம். ஓகே, வேல்யூ அசைன் பண்ணி இருக்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 10 என்ற வேல்யூவை நாங்கள் ஸ்டூடெண்ட் ஐடிக்குள்ளே அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் 10.5 நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணி இயலாது. இப்போ உங்களுக்கு இதில் பிழை காட்டும். என்னென்னு சொன்னால் இது ஒரு தசமதானம். இப்போ இது வந்து இன்கம்ப்யூட்டபிள் டைப்னு சொல்லுது. எங்களுக்கு ஒரு தசமதானம் இருக்க தெரியாது, நீங்கள் ஹோல் நம்பர்ஸ்குள்ளே சேவ் பண்ணி இயலாது. இப்போ என்ன செய்யணும், நாங்கள் முழு நம்பரை தான் இதுக்குள்ளே போடலாம். சரியா? இப்போ இது வந்து வேரியபிள் நாங்கள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், இந்த இடத்துல நாங்கள் அதுக்கு வேல்யூவை அசைன் பண்ணி இருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் எடுத்து சொன்னால் நாங்கள் ரெண்டையுமே வந்து ஒரே லைன்லையும் எழுதலாம். இப்போ நான் ஒரு ஃப்ளோட் என்ற வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன், அதாவது நான் தசமதானம் வந்து சேவ் பண்ண போகிறேன், மார்க்ஸ். ஓகே, இப்போ இந்த வேரியபிள் நேம் வந்து மார்க்ஸ். இப்போ இதுக்கு நான் 98.5 என்றதை நாங்கள் அசைன் பண்ண போகிறேன். அப்படி என்ன சொன்னோம்னா ஃப்ளோட் மார்க்ஸ் ஈக்குவல் டு 98.5. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃப்ளோட் நம்பர், இது வந்து ஒரு முழுமையான எண். அப்போ நாங்கள் இதுக்கு 2 வரியில் எழுதியிருக்கோம், இதை நாங்கள் ஒரு வரியிலையும் எழுதலாம். இப்போ இது நீங்கள் டபுள் என்று சொன்னால், சரியா? இப்போ இது உங்களுக்கு இரண்டு காட்டும் பார்ப்போம். இப்போ டபுள் என்று சொன்னால் இதுவும் தசமதானம் தானே சேவ் பண்ணுறது. இப்போ இதில் வந்து நீங்கள் வேரியபிள் நேமை போட்டுட்டு பக்கத்தில் அதில் வேல்யூவை நீங்கள் கொடுக்கலாம். பட் இதை நாங்கள் பக்கத்தில் ஒன்றும் கொடுக்கல. சரி, 95 மட்டும் தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் ஃப்ளோட்டுன்னு சொன்னால் ஃப்ளோட்டும் வந்து
தசமதானம் சேவ் பண்ணத்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பட் ஜாவா லாங்குவேஜில் வந்து இந்த இதுக்கு பக்கத்தில் நாங்கள் எஃப்னு கொடுக்கணும். சரியா? ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்படி மட்டும் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களோட ப்ரோக்ராம் வந்து அதை வந்து கம்பைலர் வந்து இது டபுள்னு தான் எடுக்கும். சரியா? ஆனால் நீங்கள் டபுளை ஃப்ளோட்டுக்கு நீங்கள் சைன் பண்ண இயலாது. இப்போ என்ன செய்யணும், இதில் நாங்கள் எஃப் கொடுக்கும். சரியா? இப்போ நாங்கள் ஒரு டபுள் வேல்யூ கொடுக்க போகிறீங்கன்னா 10.9ன்னா நீங்கள் அதை அதில் டியோ நம்மளும் கொடுக்க தேவையில்லை. சரி, டபுளுக்கு கொடுக்க தேவையில்லை, ஃப்ளோட்டுக்கு வந்து பக்கத்தில் நீங்கள் எஃப் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி நாங்கள் சார் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஓகே, இது வந்து நாங்கள் எப்படி சார் வேல்யூ கொடுக்குறோம். அதே மாதிரி பூலியன், நீங்கள் பூலியனில் என்ன சேவ் பண்ணலாம், நாங்கள் பூலியனில் வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் தான் சேவ் பண்ணலாம். சரியா? ஒன்று நீங்கள் ட்ரூ இல்லாட்டிக்கு ஃபால்ஸ். இதில் உங்களுக்கு தெரியும் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இதில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கல வந்து அது வந்து ஹைலைட் ஆகும். இப்போ நீங்கள் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் தான் நீங்கள் பூலியனுக்கு சேவ் பண்ணலாம். சரியா? இப்போ நாங்கள் இதை எப்படி நாங்கள் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த அவுட்புட்டில் ஸ்டூடெண்ட் ஐடி இஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் இருக்க வேல்யூவை நான் கொடுக்கோம். இப்போ நாங்கள் அவுட்புட்டில் என்னத்தையாவது பிரிண்ட் பண்ண போகிறோம்னா நாங்கள் என்ன யூஸ் பண்ணணும், முதல் வீடியோவில் பார்த்த மாதிரி நாங்கள் system.out print ln தான் நாங்கள் பாவிக்கோம். சரியா? print ln இல்லாட்டிக்கு print பாவிக்கலாம். இப்போ இதில் எனக்கு அவுட்புட்டில் வந்து இப்போ நாங்கள் நீங்கள் ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது நாங்கள் டபுள் கோட்டேஷனுக்குள்ளே கொடுக்க போகிறோம். சரியா? இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி தான் நம்மளோட வேரியபிள் நேம். இப்போ நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் ஐடி பக்கத்தில் மறக்காமல் செமிகோலன் போடணும். இப்போ நாங்கள் இதை டபுள் கோட்டேஷனுக்குள்ளே போட்டிருக்கோமா? இல்லை. ஏன் நாங்கள் அப்படி போடலன்னு சொன்னால் டபுள் கோட்டேஷனுக்கு நாங்கள் என்ன போடுறோமோ அது வந்து அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ நாங்கள் டபுள் கோட்டேஷன் ஒன்றும் போடல, இல்லைன்னா இது வந்து வேரியபிள் நேம். இந்த வேரியபிள்ட வேல்யூ வந்து அப்படியே எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். வேரியபிள் நேம் நாங்கள் டபுள் கோட்டேஷனில் போடக்கூடாது. போட்டோம்னா என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் ஐடி என்ன மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். சரியா? இப்போ நாங்கள் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். பத்து என்ற மட்டும் வந்திருக்கு. சரி, என்னடா ஸ்டூடெண்ட் ஐடி என்ற வேரியபிளுக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து 10. இப்போ அந்த 10 பிரிண்ட் பண்ணி இப்போ நீங்கள் டபுள் கோட்டேஷனுக்குள்ள இதில் போட்டால் என்ன நடக்கும், டபுள் கோட்டேஷன் சொன்னால் அது அப்படியே அதில் இருக்கிறது நாங்கள் உள்ளுக்குள்ள என்ன எழுதியிருக்கோமோ அது பிரிண்ட் ஆகும். சரியா? இப்போ நாங்கள் டபுள் கோட்டேஷன் நீங்கள் போட்டாலும் அது வேரியபிள் நேம்னு எடுக்காது, அது ஸ்டூடெண்ட் ஐடின்னு தான் எடுக்கும் அப்படியே. சரியா? இப்போ இந்த டபுள் கோட்டேஷன் எடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ உங்களோட அவுட்புட்டில் எனக்கு வந்து வரணும் மை ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் வந்துட்டு 10 வரணும். இப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யலாம், இப்போ எங்களை அதுக்கு முன்னுக்கு மை ஸ்டூடெண்ட் ஐடி இஸ்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகணும். சரியா? இப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யலாம்னா டபுள் கோட்டேஷனில் மை ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் வந்துட்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் எனக்கு 10 பிரிண்ட் ஆகும். சரி, அப்போ நான் என்ன செய்யணும், இவ்வளோ வந்து எங்களுக்கு அவுட்புட்டில் அப்படியே வரணும். அப்போ நாங்கள் அதை டபுள் கோட்டேஷனுக்கு எழுதுவோம். இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகிறது, இது வந்து ஒரு வேரியபிள் நேம். இப்போ நாங்கள் அது ரெண்டையும் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ளஸ் சைனால் நாங்கள் அதை செப்பரேட் பண்ணோம். இதை நாங்கள் சொல்கிறது ஸ்ட்ரிங் கான்கட்டனேஷன். சரியா? இப்போ வேரியபிள் நேம் நாங்கள் ஸ்ட்ரிங் நேம் இதில் எடுத்துட்டு நாங்கள் இதை செப்பரேட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் சைனால். நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட்டில் மை ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் 10 வரும். சரியா? இப்போ நீங்கள் ஏதாவது கால்குலேஷன் செய்ய போகிறீங்கன்னு வைங்களேன், வேரியபிள் நேமை வச்சுக்கோங்க, வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நான் இன்ட் நம்பர் 1 is equal to 7, int number 2 is equal to 70. சரியா? இப்படி நான் 2 நம்பர்ஸ் எழுதி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். 7, 17. சரியா? இப்போ நான் எனக்கு சம் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ சம்மோட டேட்டா டைப் என்னவாக இருக்கும், இதுவும் இன்டீஜர் இதுவும் இன்டீஜர் தானே. அப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னால் சம் வந்து எங்களுக்கு ஒரு இன்டீஜரில் தான் வரப்போகும். சரியா? இப்போ நாங்கள் இது ரெண்டையும் கூட்டிட்டு நாங்கள் அந்த வேல்யூவை, சரியா, இப்போ நாங்கள் அந்த வரப்போகிற வேல்யூவை நாங்கள் எங்கேயாவது முதல்ல சேவ் பண்ணணும். இப்போ எங்களுக்கு எங்கேயாவது இடத்துல சேவ் பண்ண போகிறோம்னா எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று தேவை. இப்போ நாங்கள் இந்த டோட்டலில் இந்த கூட்டுத்தொகையை சேவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ அதில் டேட்டா டைப்பிங் வந்து இன்டீஜராக தான் இருக்கும். அப்போ இன்ட் சம்மன்ட்டு அதுக்கு நாங்கள் வேரியபிள் கொடுத்துருக்கோம் ஈக்குவல் டு சம் வந்து என்ன எப்படி கால்குலேட் பண்ணுறது, 7ஐயும் 17ஐயும் நாங்கள் கூட்டணும். 7ஐயும் 17ஐயும் கூட்டணும்னு சொன்னால் ப்ரோக்ராம் என்ன செய்யணும், நாங்கள் வேரியபிள் நேம்ஸை தான் எழுதுவோம். சரியா? இப்போ நம்பர் 1 +
number 2 semicolon. இப்போ என்ன செய்யும் 7 17 கூட்டி நம்பர் 1ல இருக்க வேல்யூவும் நம்பர் 2ல வேரியபிள் இருக்க வேல்யூவும் கூட்டப்பட்டு அதோட ஆன்சர் வந்து சம்முக்குள்ள சேவ் ஆகும். இப்போ நீங்க அதை பிரிண்ட் பண்ண போறீங்க சொன்னா sum is அந்த வேரியபிளை நாங்கள் கொடுக்குறோம். சரி, அதில் இருக்க வேல்யூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். sum is 24. ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கணும். நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமில் எத்தனை வேரியபிள்ஸும் க்ரியேட் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் எவ்வளோ என்ன கால்குலேஷன்ஸும் செய்யலாம். அதை எப்படி நாங்கள் பிரிண்ட் பண்ணுறது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி யூசர் இன்புட்ஸ் எடுக்கிறதுன்றதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் டைம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.